பாருங்கள், இப்படியே சிதம்பரத்துக்கு போவோம். ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிப்போம். பாருங்கள். என்ன வீட்டுல பொஞ்சாதி உள்ள இல்லையா? நமக்கு எப்படி எண்ணம் போறது? இப்படியா கோயில் குளம்னு போய்கிட்டு இருந்தா வயக்காடெல்லாம் என்ன ஆறுது? ஏண்ணே எசமா கோச்சுக்க மாட்டாரு? அவரை கேட்காம என்ன பண்ண போறது? நம்ம எசமா ரொம்ப படிச்சவரு, இதுக்கெல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டாரு. அவரை கேட்டுக்கிட்டே போவோமே. ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, பார்வதி ரமணா சதா சிவா, கௌரி ரமணா சதா சிவா, கௌரி ரமணா. கேட்டி, என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறிய? ஆம்பளை சோறுதிங்க வருவானுங்கிற எண்ணம் இல்ல? கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம. அடி அம்மாடி, அதிகாரம் வேறையா உனக்கு? என்னடி கேக்குறேன், எங்கேயோ போறிய? அட அப்பா, கொடி கட்டி பார்க்கறது என் சிங்கம் அவன் சிங்கத்துக்கு. நீ வெச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கலையாக்கும். உங்க ஐயா என்ன செஞ்சாரு தெரியுமா? உன் உணவு கூலி, என் நடவு கூலி எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாரு. என்னத்துக்கு? அந்த பித்துக்குழி கூட சாமி பார்க்க போனியே, அதுக்கு. என்னடா இல்லையம்பல தலம் ஒன்றிருக்குதாம், இல்லையம்பல தலம் ஒன்றிருக்குதாம். ஆமா இருக்கு. அதை கண்ட பேரு ஜனன மரண பிணியை கருக்குதாம். கண்ட பேரு ஜனன மரண பிணியை கருக்குதாம். அப்புறம் இன்னும் என்னென்ன பண்றது? உயரு சிகர கும்பம் தெரியுதாம். தெரியுது. அதை பார்ப்பவர்க்கு உள்ள குளிர கருணை புரியுதாம். ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம் போய் வருக. யாரு? நான் போய் வருக. எங்கடா? இல்லை போய் வருக உத்தாரம் தாருமே. ஓஹோ, உத்தரவு கேட்டு போக வந்துருக்கியோ? நான் போய் வருக உத்தாரம் தாருமே. உங்கள் பொன்னடி கூழ் போற்றுமேல் கண்ணாலே பாருமே. ஐயனே போய் வருக உத்தாரம் தாருமே. இல்ல பித்துக்குளி, என்னடா பேசுற? ஆமா, நீ நேத்திக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே, வாஸ்துமா? போனே. போனியா? ஏ தோக்குமா சுவாமி தரிசனம் எல்லாம் கண்டே, கண்குளிர கண்டேன், மனங்குளிர கண்டேன், ஆனந்தமாய் கண்டேன். கண் குளிர மனம் குளிர. பரப்பயல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு போறது வரது, இன்னமும் ஆடுற பாடுற. சிதம்பரமா? சிதம்பரம் சிதம்பர தரிசனமா, சிதம்பர தரிசனமா. நீ அதை சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனமா, நீ அதை சிந்திக்கலாமா பறையா? சிதம்பர தரிசனமா. சிதம்பர தரிசனம் சதுர்மறையோ
நில்லாதே, அங்கே செல்லாதே, என் முன் நில்லாதே, அங்கே செல்லாதே. செரிக்கு போடா, நாளைக்கு வாடா, செரிக்கு போடா, நாளைக்கு வாடா, சிதம்பர தரிசனமா. அந்த ஊரில் இல்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுற? இப்ப பார்த்தாலும் சிலம்பரம் சிலம்பரம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கியே. 4 பேரை போல நீயும் ஏண்டாப்பா இருக்கக்கூடாது? ஏங்க சும்மா கிடக்குற ஆம்பளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனா உனக்கு என்ன வருதுன்னு கேக்குறேன். இருகுட்டி என்னது? எங்கிட்ட சொல்லு. எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் இவரு கோயிலு குளமுனி இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப இங்க இவரு சுகமா குந்திக்கிட்டு இருக்காரு. அங்க ஐயர் அவங்க கூலிய பிடிச்சு விட்டாரு. இனிமேல வேலைக்கே வரவானு சொல்லிட்டாரு. சின்ன இது என்னையா இது? நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டியோ? உன்னை அதட்டி கேட்க ஆள் இல்லைன்ற கருவமா? ஏயா ஊம மாதிரி மூமன் இருக்க, வாய திறந்து பேசையா. எல்லோரும் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நான் ஒருவரையும் கெடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டியா? பின்ன ஏன் கோயிலுக்கு இழுத்துக்கிட்டு போனீங்க? ஆனந்தமாய் கடவுளை தரிசித்தால் கடைத்தேற வழி உண்டு. நீ கடைத்தேறினா போதும், எங்களை கரையேத்துன்னு நாங்க உன்னை கேட்கல. என்னடி மறுவாதி இருக்கு? மறுவாதி வரிய வச்சிருக்கு. அடியே வாங்கடி போலாம். ஊர்ல சொல்லி கூட்டத்தை போட்டு இவரை பேசுற இடத்துல வச்சு பேசுவோம். இந்த சேரினே நியாயம் அநியாயம் கிடையாதா? நாட்டாமைக்காரர் இப்படி குடிய கெடுக்கிறாரே, அவரை கேட்கறதுக்கு இங்க ஒரு ஆம்பளையும் இல்லையா? ஏன் அத்தா கத்துற? அது சொல்றது நெசந்தானே. இந்த நந்தம்பைய சாமி இல்லைங்கிறான், பூதம் இல்லைங்கிறான், நம்ம பொழப்புல மண்ணை போடுறான். நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கியே, நீயாச்சும் கேட்டியா? இதுக்கு முன்ன நாட்டாமை பார்த்தவங்கலாம் இப்படிதான் இருந்தாங்களா? கண்ணு குடிக்காது, பண்ணு படிக்காது, இதெல்லாம் என்னையாது? இன்னைக்கு 11 பேரோட போச்சு, நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான். அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதான், கிடா வெட்டக்கூடாதான், என்னமோ தின்னும் தள்ளி பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்றதான். ஏய்யா வீணா அவனை பத்தி பேசுறீங்க? அவன் நமக்கு நல்லது தானே செய்யறான். என்னடா நல்லது? நல்லத ரொம்ப கண்டவரா பாயவர். நாங்க ஏய்யா திருப்பாங்குள்ள நந்தி விலகிச்சே, அதுக்கு என்ன சொல்ற? அப்படி கேளு. இந்த பயலுக நிமிர போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. நந்தி ஓடிச்சு, அது ஓடிச்சின்னு அளக்குறானுங்க. ஏண்டா நந்தி மாத்திரமா ஓடும்? சும்மா கோவில் கூட ஓடும்டா. டேய் மறுவாதியா பேச்சு. யாரடா குடிக்காரன்ற? நீதான் குடிக்கார. ஏண்டா நானாடா குடிக்காரன்? உன் பாடைய தட்டி விட வேண்டாம். தட்டிடா பாக்கலாம். வாடா வாடா வாடா. வீசி முளைச்சாமல் இங்க வாடா. ஏண்டா நாட்டா வைத்தாங்க சுமரா உனக்கு? சும்மா உடனே உன்னை அவளி சாத்து என்ன பண்ற பாரு. வாடா. ஏண்டா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்கடா. சண்டை போடுறப்ப இங்க கூடி இருக்கோம். இப்போ நான் சண்டைக்கு வந்தேன். இப்ப ஏண்டா பொட்டை, நான் சண்டை போடுவேனாடா? நான் சண்டை போட்டிருக்கேனாடா? ஏண்டா எனக்கு சண்டை போடத்தான் தெரியுமாடா? அண்ணே நீயே சொல்லண்ணே. சரி சரி, இதுக்கு ஏதாவது வழி பண்ணத்தான் வேணும். நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லாயிடும். அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணி விடலாம். ஆனா அதை நல்ல யோசனை பண்ணித்தான் செய்வோம்.
நான் ஒண்ணு சொல்றேன். நான் அவங்ககிட்ட போய் நல்ல வார்த்தையா சொல்லி பாரு. இம்பட்டு புள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்திருக்கேன் இல்ல, அப்படி கேட்காட்டி அதுக்கு மேல செய்ய வேண்டியதை செஞ்சு விடுவோம். சரி. வாங்க. நந்தா, உங்ககிட்ட தான் வந்தேன். இது உட்காரு. நீ செய்யற காரியம் ஒண்ணும் நல்லா இல்லை. என்ன என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி வீணா கெட்டு போற? ஊர்ல உன்னை சாதி கட்டுப்பாடு பண்ணி விலைக்கு விடணும்னு சொல்றாங்களே. ஏதோ வய காட்ட பார்த்துக்கிட்டு வயசு புள்ளையா லட்சணமா ஒரு பொஞ்சாதியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே. ஏன் இப்படி திருப்பாங்கூர்னு போய்கிட்டு இருக்க? மாமா, மனிதனாய் பிறந்த நாம நல்ல வழி தேட வேணாமா? இந்த சித்து வழி மாதிரி பேசாதே. இனிமே கோயில் குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது. உன் காரியம் உண்டு, நீ உண்டுன்னு நல்ல பேரு வாங்கு. கருப்பண்ணசாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்லை. மாமா, இதை சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் சொல்றது நீ கேட்க மாட்ட? பெரியவரே, இங்கே வாரும். அது என்ன பாரும்? பணம். உமக்கும் எனக்கும் இந்த கதிதானே. எந்த க்ஷணத்தில் யமன் வருவான் என்று உமக்கு தெரியுமா? நீர் மனிதனாய் பிறந்து செய்த காரியம் என்ன? தின்று தின்று உடலை வளர்த்ததல்லாமல் வேறு என்ன கண்டீர்?